லூக்கா 8:28. லூக்கா 3வது ஆவி பாருங்க. லூக்கா 8:28 அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன, எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன், உன்னை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று மகா சத்தத்தோடு சொன்னான். மகா சத்தத்தோடு சொன்னான். கர்த்தருடைய பிள்ளைகளை, பல நாட்களாக வீட்டை விட்டு, குடும்பத்தை விட்டு, மனைவி பிள்ளைகளை விட்டு ஒரு மனுஷன் கல்லறை தோட்டத்துல சங்கிலிகளினால கட்டப்பட்டிருக்கிறான். அவனுடைய சரீரத்தை அவனே காயப்படுத்தி கொள்ளுகிறான், அவனே அடித்து கொள்ளுகிறான். ஏன் அப்படின்னா, அவனுக்குள்ள 1க்கு மேல பிசாசுகள் உள்ள இருந்தன. அதனால அவனால ஒழுங்கா குடும்ப வாழ்க்கை வாழ முடியல. மனைவி பிள்ளைகளை விட்டு பிரிஞ்சிட்டான், தன்னை தானே காயப்படுத்தி கொள்ளுகிறான். இந்த 3மே யாருடைய செயல்கள் அப்படின்னா, பிசாசுனுடைய செயல்கள். குடும்பமாய் புருஷனும் மனைவியும் வாழாம இருந்துச்சுன்னா அதற்கு பின்பாக ஏதோ ஒரு அசுத்த ஆவி இருக்குன்னு அர்த்தம். உன்னை நீயே காயப்படுத்திக் கொள்ளுவ. நான் செத்து போனா நல்லா இருக்கும், இந்த சூசைடல் பத்தி எல்லாம் பேசுவாங்க பாருங்க, அது பிசாசினுடைய கிரியைகள். நீ ஏதோ ஒரு காரியத்துல கட்டப்பட்டிருந்தன்னா அதனுடைய காரியம், ரீசன் ஒரு அசுத்த ஆவி என்கிறத மறந்து போக கூடாது. இதுல இருந்து பாருங்க, இந்த பிசாசு பிடித்தவனுக்குள்ள இருக்கிற அந்த ஆவி எழும்பி சொல்லுது, உன்னதமான தேவனுடைய குமாரனாக இயேசுவ அப்படின்னு யார துதிக்குது? கர்த்தரை துதிக்குது. ஆனா அது செய்யற வேலை என்ன? அது செய்யற வேலை அந்த மனுஷனை காயப்படுத்துது, அந்த மனுஷனை சங்கிலினால கட்டுது, குடும்பத்தோடு வீட்டுல இருக்க விடாதபடிக்கு கல்லறை தோட்டத்துல வாழ செய்யுது. இப்படிப்பட்ட ஆவி நம்ம வாழுகிற நாட்கள்ல அப்படி சுற்றி திரிந்து கொண்டே இருக்கும். நல்லா கவனிங்க. இயேசுனா யாருன்னு தெரியும், வேத வசனம் தெரியும், எல்லாம் தெரியும். ஆனா மற்றவர்களுக்கு தீங்கு செய்து கொண்டே இருப்பாங்க, மற்றவர்களை காயப்படுத்துவாங்க, மற்றவர்களை குறித்து தவறாய் பேசுவாங்க, மற்றவர்களுக்கு சொந்தமான பொருளை அபகரிப்பாங்க, அசுத்தமான காரியங்களை செய்கிறதுல தீவிரமா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு வசனம் தெரியும், சர்ச்சுக்கு போவாங்க, ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா மற்றவர்களுக்கு தீமை செய்தாங்கன்னா, ரிமெம்பர், அவங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்குன்னு சொல்லி அர்த்தம், லேகியோன் இருக்குன்னு அர்த்தம். ஒரு பிசாசு இல்ல, நிறைய கும்பலா உள்ள உட்கார்ந்து இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. மற்றவங்களை பத்தி நீ தவறா பேசும்போது, இல்ல யாராவது உங்ககிட்ட தவறாய் மற்றவங்களை பத்தி பேசுனாங்கன்னா அவங்கள பார்க்கும்போது இயேசுவின் நாமத்தினால இதுக்குள்ள இருக்கிற பிசாச வெளியே போயின்னு சொல்லணும். சொல்வீங்களா? கையை மேல ஆமென் சொல்லுங்களேன். ஆமென், அல்லேலூயா. யாராவது உன்னை பத்தி மற்றவங்களுக்கு தவறாய் பேசினாலும் அதுக்குள்ள பொல்லாத ஆவி இருக்குன்னு அர்த்தம். அல்லது மற்றவர்களை குறித்து உன்னிடத்துல வந்து தவறாய் பேசினாலும் ரிமெம்பர், அதுக்குள்ள பொல்லாத ஆவி இருக்குன்னு அர்த்தம். அது தங்களை தாங்களே காயப்படுத்திக் கொள்றது இல்லாம குடும்பத்தோடு வாழ விடாது, அசுத்தமான காரியத்தை சொல்லி கொண்டு போய் எங்கேயோ ஒரு இடத்துல கட்டி வைத்திருக்கோம். இப்படிப்பட்ட ஆவிகளை பார்க்கும்போது இயேசு என்ன செய்தார்? 29வது வசனத்தை கவனிங்க. 29வது வசனத்துல, அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடியினாலே அப்படி சொன்னான். அந்த அசுத்த ஆவி வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது. அவன் சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தும் கட்டுகளை முறித்து போட்ட பிசாசினால் வனாந்திரங்களுக்கு துரத்தப்பட்டிருந்தான். பாருங்க, அவன் வீட்டுல இல்ல, எங்க இருந்தா? வனாந்திரத்துல இருந்தான். நீ வீட்டுல நிக்காம அங்கங்க ஊர் சுத்தின்னு இருந்த அப்படின்னா உங்குள்ள லேகியோன் பிசாசு இருக்குன்னு அர்த்தம். உடனே எல்ஷடாய்க்கு வாங்க, நாங்க ஜெபம் பண்ணுவோம், கர்த்தருங்களை விடுதலையாக்க. ஒழுங்கா வீட்டுல இருக்கணும், வீட்டுல இருந்து குடும்பத்தோடு சமைச்சு சாப்பிடணும். இந்த அப்படி இல்ல, வனாந்திரத்துல நான் உலகத்தை சுத்தி வருவேன் அப்படின்னு சொல்லி எங்கெங்க சுத்தி இருந்த அப்படின்னா ஒரு இடத்துல கால் நிக்காம, ரிமெம்பர், யூ ஆர் பொசஸ்ட் வித் டீமன். நீங்க பிசாசினால் அலகழிக்கப்படுகிறீங்கன்னு சொல்லி அர்த்தம்.
ஒரு நாளும் கர்த்தர் நம்மை அலைய விடுகிறவர் அல்ல, நம்மை நிலைத்திருக்க செய்து கனி கொடுக்க செய்கிறவர். அல்லேலூயா. கைய மேல ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. இயேசு அவனை, அந்த ஆவியை கர்த்தர் கடிந்து கொண்டார், இவனை விட்டு போ என்று சொன்னார். அதனால அது சொல்லுது பாருங்க, இவனை காயப்படுத்துது, இவனை சங்கிலிகளினால கட்டி இருக்கு, வனாந்திரத்துல இருக்கும்படியா செய்து பிரேத குழிகளில வாசம் பண்ணும்படியாக அது செய்திருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவன் யார் என்பதை அறிந்தும் நீங்கள் மற்றவர்களுக்கு தீமை செய்றீங்க, அல்லது கர்த்தரை யார் என்று அறிந்தும் ஒருவர் உங்களுக்கு தீமை செய்றாங்கன்னா அவர்களுக்குள்ள பொல்லாத ஆவி இருக்குன்னு அர்த்தம். ரோமர் 12:21 வாசிக்கிறோம் பாருங்க. நீங்க தீமையை தீமையினால வெல்லாமல் தீமையை நன்மையினால வெல்லு. அல்லேலூயா. கைய மேல ஆமென் சொல்லுங்க. ஆமென். நீங்க மற்றவர்களுக்கு தீமை செய்றீங்கன்னா you are possessed with the legion. நீங்க அசுத்தமான ஆவிகளை உடையவர்களாக இருப்பீங்க. என் கைகளினால ஒருவருக்கு தீமை உண்டாகாதபடிக்கு கர்த்தர் நம்மை காப்பாராக. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்படியே வாயினால சொல்லுங்க. வாயினால ஒருவருக்கும் தீமை நடைபெறாதபடிக்கு என் வாயின் வார்த்தைகளை பாதுகாத்துக் கொள்வீராக. ஆமென். இயேசுவின் நாமத்தினால ஆமென். அல்லேலூயா.